முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம். எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய முழுமையான பயனை பெற வேண்டும் என்று சொன்னால், உரிய காலத்தில் அந்த செயலை செய்ய வேண்டும். வள்ளுவர் இதே சொல்லுகிற போது, பொருள், கருவி, காலம், வினை, இடனுட ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல்பார். இந்த 5 விஷயங்களை நீங்க ரொம்ப முக்கியமா ஒரு செயலை வெற்றிகரமாக செய்வதற்கு பார்க்கணும். பொருள், கருவி, காலம், வினை, இடம், இந்த 5 ரொம்ப முக்கியமானது என்று வள்ளுவர் சொல்வார். வள்ளுவர் எல்லா இடங்களிலும் கால மேலாண்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. காலத்தில் செய்யாத பயிர் வீடு வந்து சேராதுன்னு கிராமத்தில் வந்து சொல்லுவாங்க. உரிய காலத்தில் உரிய செயலை செய்வது. கியாபே விஸ்வநாதம் அப்படின்னு ஒரு பெரிய தமிழர் இருந்தார். முத்தமிழ் காவலர்னு அவரை சொல்லுவாங்க. திருச்சியை சேர்ந்தவர். அவர் ஒரு முறை சென்னைக்கு வந்திருக்கிறார். சென்னையில் ஜப்பான் நாட்டு கப்பல் வந்து நிற்கிது. இந்த கப்பலை பார்க்கறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போகலை. எவ்வளவு நேரம் தள்ளி போச்சுன்னா 30 வினாடிகள், 1 நிமிடம் இல்லை, அதை விட குறைவு. அந்த கப்பலுக்குள்ள உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. என்னன்னா, இதுதான் எங்களுடைய விதி, உங்களுக்கு என்ன நேரம் கொடுக்குறோமோ அந்த நேரத்தில் வரலன்னா நாங்கள் உள்ள மதிப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல லேனா தமிழ்வாணன் ஒரு முறை ஜப்பான் போனப்போ ஒரு தொழிலதிபரை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறார். அப்புறம் ஒரு 2 நிமிடம் லேட்டா போனதுக்கு உள்ள விட மாட்டேன்டாங்க. காலத்தை ஜப்பானியர்கள் உலகத்திலேயே அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து காப்பாற்றுகிறார்கள். அதனாலதான் கியாபே விஸ்வநாதன் இந்த அனுபவத்துக்கு பிறகு சொன்னார், காலம் என்றது பொன் போன்றதல்ல. இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு காசு கொடுத்து பொண்ணை வாங்கிடலாம். எனவே பொண்ணோடு ஒப்பிடாதீர்கள். காலம் என்பது பொன் போன்றதல்ல, காலம் என்பது உயிர் போன்றது. போனா திரும்ப கிடைக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலம். காலத்தில் எதனையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால வள்ளுவர் சொல்லுவார், கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னு 631 சொல்லுவார். இதே கருத்தை இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லுவார், அருவினை என்ப உளவோ கருவியால் காலம் அறிந்து செய்யும் என்று காலமறிதல் என்கிற 49வது அதிகாரத்தில் சொல்றார். அருவினை ஒரு செய்ய முடியாத ஒரு கஷ்டமான வேலைன்னு எதுவும் கிடையாதுடா. அந்த காலத்தில் அது செஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், ரொம்ப எளிமையானதுதான் அப்படிங்கிறார். மாத்திரை கொடுக்குறாங்கல்ல மருத்துவத்தில், அதை கூட எவ்வளவு காலத்துக்கு சாப்பிடணும், என்ன மருந்து சாப்பிடணும்னு இருக்கு அப்படிங்கிறத வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றார். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்று கருதி செயல். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மருந்து விடுவோம். காலம் என்பது எல்லா இடங்களிலும் வருது. ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும் அப்படின்னு ஒரு குறள். இந்த உலகமே நினைச்சால் கூட நம்மால முடியும். ஆனால் காலம் ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்தில் செய்ய வேண்டும். நெப்போலியனுடைய மிகப்பெரிய போரின் தோல்விக்கு கூட அடிப்படையானது அவன் காலம் கடந்து அந்த காலத்துக்கு பொருந்தாத ஒரு மழைக்காலத்தில் போய் யுத்தத்தை தொடங்கினதுதான். எனவே நாம் எந்த ஒரு செயலை செய்கிற போதும் உரிய காலத்தில் செய்கிற ஒரு தன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அதிகாரம் தொடங்குகிற போதே ஒரு ஊமையோட தொடங்குவார். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு அப்படின்னு வரும். பகல்ல வந்து ஆந்தையால ஒண்ணும் பண்ண முடியாது, இரவுல காக்காவால ஒண்ணும் பண்ண முடியாது. காலம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு சார்பான காலம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதே அதிகாரத்துல கடைசி பாடல்ல சொல்லுகிற போது, கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்துன்னு சொல்லுவார். கொக்கு அப்படியே காலம் வர்ற வரைக்கும் கத்துட்டே இருக்கும் பொறுமையா. டப்புன்னு மீன் வர்றப்ப கொத்தி எடுத்துரும். அதை போல காலம் அறிந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று
சொல்லுகிறார் வள்ளுவர். வலியறிதல், காலமறிதல், இடனறிதல் என்று அதிகாரத்தை வரிசைப்படுத்துவார். இப்போ ஒரு செயலை செய்வதற்கான திறமை அதான் வலியறிதல், காலமறிதல், இடம். இந்த மூன்றுக்கும் மையத்திலே கொண்டு வந்து காலமறிதலை வைப்பார். ஏனென்றால் எல்லாவற்றோடும் காலம் என்பது பொருந்தி வரும். காலத்தை ரொம்ப முக்கியமா பார்த்து செய்யணும். பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு பெரிய அறிஞர், அவர் சொல்றார், இந்த நாள் என்பது 2 நாட்களுக்கு சமம். நீ இன்றைக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கருதுகிறாயோ இன்றே செய்துவிடு அப்படின்னு சொல்றார். அப்ப காலம் என்பதை பார்த்து நாம் ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். போன வருஷம் 2023 IAS எக்ஸாம்ல தமிழ் விருப்ப பாடம் எடுத்தவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். காலத்தோடு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று ஏன் வள்ளுவர் வலியுறுத்துகிறார் அப்படின்னு திருக்குறள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஏன்னா எல்லா வலிமைகளையை விட காலத்தினுடைய வலிமை கூடுதலானது. அது மற்ற எல்லாவற்றுக்கும் கூடுதல் சக்தியை தரக்கூடியது காலம்தான். நல்லா படிப்பார் ஒருத்தர், ஆனா வயசு 80, பயன் இல்லை. 20 வயசு பையன் நல்லா படிப்பான் அப்படின்னா அவன் IAS ஆயிடலாம். அப்ப எந்த காலத்தில் படிக்கிறோம், எந்த காலத்துல நம்முடைய திறமையை கூட்டிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் அந்த காலத்திற்குரியதா, கருவி அந்த காலத்துக்கு தேவையானதா, வினை ஒவ்வொரு காலத்துக்கும் மாறும். இப்ப கருவின்னு எடுத்துக்கிறோம். மன்னர்கள் காலத்துல கருவிங்கிறது என்னன்னா கையில் வைத்திருக்கிற வாள்வி, கத்தி, அருவா எல்லாம் தான். காலத்துக்கு காலம் அந்த கருவி மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கெல்லாம் அணு ஆயுதம் கண்ணுக்கே தெரியாது. இன்னும் சொல்ல போனா ஒரு வைரஸை திறந்து விட்டா அந்த நாட்டை அழிச்சிடலாம். ஒரு பாக்டீரியாவை கொண்டு போய் ஒரு நாட்டை அழிச்சிடலாம். இன்னைக்கு அந்த கருவி மாறிக்கொண்டே இருக்கிறது, பொருள் மாறிக்கொண்டே இருக்கிறது, வினை மாறிக்கொண்டே இருக்கிறது, இடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் காலம் அன்றைக்கு 1 மணி நேரம், இன்றைக்கும் 1 மணி நேரம். காலத்தை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறவர்கள் தான் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். காலத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வோம், வாழ்வில் வெற்றி அடைவோம். இந்த முயற்சி முருகேசன் என்கிற என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.